பால்பிட்டேஷன் அதிகமாகிடுது. போய் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டருடைய சர்டிஃபிகேட் சேஸ் அவருக்கு ஹை பிபி ஆகிருக்கு. ஏற்கனவே வந்து இதய நோயாளி, இப்போ ஹை பிபி வேறு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதையெல்லாம் வச்சு நாங்கள் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட வாங்கினதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த சர்டிஃபிகேட்டை. நாட் தட் அவரை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இதை போட்டேன்னு இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஜட்ஜு வந்து நீங்கள் கோர்ட்டில் போடுங்க. நீங்களே சொல்லுங்கள் ஒரு டாக்டர் போய் இவங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ணட்டும். அந்த அம்மா கோர்ட்டில் வந்து நிற்கும் போதே கையெல்லாம் இப்படி நடுங்குது, அப்படியே கண்ணில் வேறு தண்ணி. அந்த அம்மாவுக்கு பாவம். பார்த்த உடனேயே யாருக்குமே தெரியும்ல, நீங்கள் திருடுற ஆளுக்கும் திருடாத ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு 2க்கும் வித்தியாசம் தெரியும். அதுவும் அவங்க வழக்குகளை பார்த்து பழகினவங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அதையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. எதை தினம் காலையில் 10:30 மணிக்கு போலீஸை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, இவன் மேலே போடப்பட்ட வழக்கில் இவன் நடவடிக்கை எடுக்கணும்னா அவன் ஊருக்குள்ளே வரும்போதே என்ன பண்ணலாம், தடுத்து நிற்கல. லுக் அவுட் கால் நோட்டீஸ்னு ஒன்று இருக்கு. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனேயே அவனை கைது பண்ணிடுவாங்க. இமிக்ரேஷன் வந்து பாஸ் பண்ணா தானே நீங்கள் வெளியே வர்றதுக்கு. இறங்கின உடனே பிடிச்சிருவாங்க. இப்போ இந்த பையன் இங்கே வந்து கேஸ் போட முடியுமா? முடியாது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் ஆலோசித்து பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 பேரும் அழாமல் இருங்க. நாம் வந்து அவர் இங்கே வராமலே நம்ம வந்து ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி மேம் ஆளே வர சொல்ல போகிறேன்ல, கேளுங்க கொஞ்சம் பொறுமையாக. உள்ள வந்துட்டேன். ஆமாம், இல்லை என்ன விஷயம்னா, உள்ளே வந்தால் நீ அரெஸ்ட் பண்ணிடுவேன். நான் வந்து ஒரு ஜாபில் டாக்டர்னு ஒரு கண்ணியமான ஜாபில் நல்ல இடத்துல நான் இருக்கேன். என்னுடைய பெற்றோர் வந்து அமைதியானவர்கள். அவங்க வந்து ரெகுலரான சாதாரணமான ஒரு பேரண்ட்ஸு. நானும் அரெஸ்ட் ஆகிட்டா பின்ன அவங்கள காப்பாற்றுறது கூட ஆள் இல்லாமல் போயிடும். ஸோ நான் எந்த தப்பும் செய்யலை. நான் வந்து விவாகரத்து செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் நடந்து முடியும் போது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 29 போட்டு ஒரு 12 நாள் தான் என்னோட இருந்திருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அனுப்பியிருக்கிற மெயிலை பாருங்கள். இவளுக்கு துன்பம் விளைவிக்கணும்னு நினச்சா நான் வந்து விசா அப்ளிகேஷன் போடணும், இந்த டாக்குமெண்ட் வேணும்னு நான் கேட்குறேன். அப்போ அவள் படிக்கிறத பற்றி என்கிட்ட பேசுகிறாள். அந்த முதல் 2 தடவை மெயில் வந்ததுன்னு சொன்ன பாருங்கள், அதில் அவள் சொல்கிறா நான் படிக்கணும்னு. பரவாயில்ல, நான் படிக்க வைக்கிறேன்னு எழுதியிருக்கேன். நான் வந்து வரதட்சணை கொடுமை செய்கிற ஆளாக இருந்தால் நான் படிக்க வைக்கிறேன், நீ கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீ சொல்லு, நல்ல காலேஜில் சேர்த்துவேன்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.